நரேந்திரனின் உடல்நிலை வேகமாக அபிவிருத்தி அடைந்து வந்தது. அவனால் நன்றாக எழுந்து உட்கார முடிந்தது. மெல்ல கட்டிலின் ஓரத்தை பிடித்துக்கொண்டு நிற்கவும் முடிந்தது. கங்காவின் கையை பிடித்துக்கொண்டு அறைக்குள் மெல்ல நடக்க முயன்றான். தலையில் இருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு காயத்தின் மேல் போட்ட தையல்களை டாக்டர் பிரித்து விட்டிருந்தார். நெற்றி ஓரமாக கோடு போன்று முடி ஓரத்தில் தெரிந்ததொரு காயம் நன்றாகவே ஆறிவிட்டிருந்தது. 2 வார கண்காணிப்பிற்கு பிறகு அன்று அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் டாக்டர். நரேந்திரனுக்கு மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. மருத்துவமனை வாசம் அவனுக்கு சிறையில் இருப்பதை போன்று மனதில் ஒரு இறுக்க உணர்வை உண்டாக்கிவிட்டிருந்தது. வீட்டில் 1 மாதத்திற்கு குறையாமல் ஓய்வாக தங்கியிருக்க வேண்டும். பின்னர் மறுபடியும் ஒரு மருத்துவ பரிசீலனைக்கு அவன் அங்கே வர வேண்டும். அதற்கு பின்னர் உடல்நிலை திருப்திகரமாக இருந்தால் இன்னும் 1 மாதம் கழித்து அலுவலகத்திற்கு போகலாம் என்று டாக்டர் அறிவுரை வழங்கினார். என்னதான் யோகநாதன் கவனித்துக் கொண்டாலும் அவனது வேலைகளை அவனே பொறுப்புடன் கவனிப்பதற்கு சமமாகாது என்ற கவலை அவனுக்கு. வீட்டிலேயே நான் என் அலுவலக ஃபைல்களை கவனிக்கலாமா டாக்டர் என்று தயக்கமுடன் கேட்டான். காலை மாலை 2 வேளைகளிலும் கொஞ்சம் நேரம் உங்கள் செயலாளரிடம் அலுவலக சம்பந்தமான காரியங்களை பற்றி பேசுவதில் தவறு இல்லை. இடையே அதற்கு பின்னர் நன்றாக தூங்கிக் கொண்டு நான் எழுதி கொடுக்கும் மாத்திரைகளை சாப்பிட வேண்டும். மறக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சமயம் மறந்தாலும் உங்கள் மனைவி மறக்க மாட்டார்கள். நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு மெல்ல கூறிய டாக்டர் சிரித்தார். அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு டாக்டர் என்று நரேந்திரன் கூட சிரித்தான். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதுதான் தாம்பத்தியம் என்று புன்னகையுடன் தலைவர் தன் உதவி டாக்டர்களுடன் அறையை விட்டு வெளியேறினார். கங்கா அவனது ஜாமான்களை எடுத்து வேகமாக பெட்டியில் அடுக்கி அவனை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாள். நரேந்திரன் மனதை டாக்டரின் வார்த்தைகள் உறுத்தின. ஆபத்து காலத்தில் ஓடி வந்து கங்கா உதவியது போல அவன் அவளுக்கு என்ன செய்தான்? கர்ப்பிணியான அவள் வீடு தேடி வந்தபோது அவமானப்படுத்தி எத்தனை பெரிய அநியாயத்தை செய்து விட்டிருக்கிறான். அதையெல்லாம் மறந்து அவனை மன்னித்து அவனுடன் அன்பான மனைவியாக வாழ ஒப்புக்கொள்வாளா? பலவும் சிந்தித்தான் அவன். கங்கா டாக்டர் சொல்படி கீழே இருந்த ஒரு அறையை அவனுக்கு திரும்ப தயார் செய்து வைத்திருந்தாள் பூரணி. மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு வாசலில் நின்றவனுக்கு அவள் ஆரத்தி சுற்றி உள்ளே வர செய்தாள். கங்கையும் வந்தாள். எப்பவோ செய்திருக்க வேண்டிய சாங்கியம் இது. இப்பவாவது செய்ய எனக்கு பாக்கியம் கிடைச்சதே அண்ணி. மனசுல இப்பத்தான் மகிழ்ச்சியா இருக்குது என்று அவள் சொன்னபோது நரேந்திரன் குற்ற உணர்வுடன் மனைவியின் முகத்தை பார்த்தான். கங்காவின் முகம் எந்தவிதமான உணர்ச்சியின் பாதிப்பும் இன்றி சலனமற்று இருந்தது. படுக்கையை ஒழுங்கு செய்து அதில் தலையணைகளை அடுக்கினாள். அவனை கைத்தாங்களாக பிடித்து அதன் மீது சாய்ந்தபடி உட்காரச் செய்தாள். ஆனந்தனையும் அருகே அமர வைத்ததன் மூலம் தகப்பன் மகன் என்ற நல் உறவிற்கும் அடிகோலினாள். நரேந்திரன் மருத்துவமனையில் இருந்தபோது மறுபடியும் ஒருமுறை டாக்டர் அனுமதியுடன் ஆனந்தனை எடுத்து போயிருந்தாள் கங்கா. 2 தடவை ஏற்பட்ட அறிமுகத்தில் ஆனந்தனுக்கு தந்தையின் முகம் பழக்கமாகிவிட்டிருந்தது. இப்பொழுது பயந்து அழாது மெல்ல தவழ்ந்து நரேந்திரனது மார்பின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். மிருதுவாக தன் சின்னஞ்சிறு விரல்களால் மழிக்கப்படாத தந்தையின் தாடையை வருடினான் குழந்தை. அப்பா 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 என்று கொஞ்சி அழைத்த போது உடல் சிலிர்த்து போன நரேந்திரன் மிகுந்த வாஞ்சையுடன் மகனை ஆவேசமாக அணைத்து கொண்டான். என்ன தவறு செய்துவிட்டேன்? இந்த அற்புதமான மழலை இன்பத்தை அனுபவிக்காது எத்தனை நாட்கள் வீணாக்கி விட்டேன். தன்னையே சாடிக்கொண்டபடி மகனது சுருண்ட கூந்தலை விரல்களால் கோதிவிட்டான். மார்பு மீது ஆதரவாக அணைத்தபடி மகனை மெல்ல தட்டி கொடுத்தான். அவனது அணைப்பின் சுகத்தில் நிம்மதி அடைந்த குழந்தை சற்று நேரத்தில் ஆழ்ந்து உறங்கி போய்விட்டான். பூரணியத்தை அவனுக்கு பரிசாக வாங்கி தந்திருக்கும் தொட்டிலில் கொண்டு போய் விட்டுவிட்டு வரேன். நீங்க எதுக்காக அவனை சுமக்கிறீங்க என்று கங்கா குழந்தையை தூக்கிய போது அவனுக்கு மனம் இருக்கவில்லை. இப்படி ஒரு பாசம், விவரிக்க இயலா அன்பு ஆனந்தன் மீது ஏற்படும் என அவன் நினைத்து பார்த்ததே இல்லை. இரத்த பாசத்திற்கு அப்படி ஒரு ஈர்ப்பு! என்ன அதிசயம்! பகல் உணவை தட்டில் போட்டு எடுத்து வந்த கங்கா அருகில் இருந்த உயரமான முக்காலி மீது அதை வைத்தாள். கையை கழுவிக்கிட்டு நீங்களே தட்டிலிருந்து சாப்பிடலாம்னு டாக்டர் சொல்லியிருக்கார் என்றபடி முக்காலியை அவன் அருகில் நகர்த்தினாள். அவளது உதவியுடன் குளியல் அறைக்குள் சென்று கைகளையும் முகத்தையும் கழுவி துடைத்து கொண்டான். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவம் அவனை திகைக்க வைத்தது. நான் ரொம்ப மாறிப்போய் தெரிகிறேன் கங்கா. அவள் மௌனமாக அவனை பிடித்து அழைத்து வந்து சாப்பிட ஒரு நாற்காலியில் அமர்த்தினாள்.
சோற்றையும் குழம்பையும் கலந்து ஒரு வாய் விழுங்கியவன் அதிசயத்துடன் அவளை ஏறிட்டான். இது தாயம்மா சமையல் போல இல்லையே. ஏன், வாய்க்கு ருசியா இல்லையா? கேட்டபடி டம்ளரில் நீரை நிரப்பி அருகில் வைத்தாள். இந்த சாம்பாரின் ருசி ஏற்கனவே பழக்கமானது. திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெரு 5ஆம் எண் வீட்டிலே நான் முதலா சாப்பிட்ட போது இதே சாப்பாட்டோட ருசி என் நாக்கில் இன்னமும் இருக்கு. அப்படிப்பட்ட சாப்பாட்டை தயாரிச்சவளை பிரமிப்போட பார்த்து மயங்கி போன நினைப்பு இன்னமும் நீங்காம மனசில் நிற்குது. தட்டை பார்த்து சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கிறேன். நீ வீட்டுக்கு வந்ததும் இத்தனை வேலைகளுக்கு இடையில் எனக்காக சமையல் செய்திருக்க. உனக்கு என் மேல ரொம்ப கருணை. சட்டென எச்சரிக்கையால் அவள் கரத்தை பற்றி கொண்டான். கங்கா, உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன். உன் அன்புக்கும் கடமை உணர்ச்சிக்கும் ஈடு இணையே கிடையாது. அவன் குரல் தழுதழுத்தது. உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டால் ஜீரணமாகாது, உடம்புக்கு நல்லதில்லை. இரவு சாப்பாட்டுக்கு நான் தாயம்மாளை அனுப்பிடுறேன். நானும் ஆனந்தனும் அடுத்த அறையில் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று மெல்லியதாக கூறியபடி அவள் தன் கரத்தை விடுவித்து கொண்டாள். இல்லை இல்லை, நான் அமைதியா இருக்கேன். அப்படி செய்திடாதே. உன் அருகாமைதான் என் உடல் தேர அருமருந்தா இருக்கும் கங்கா. கெஞ்சுதலுடன் சாப்பிட்டு முடித்தான். உணவுக்கு பின் நன்கு உறங்கி போனான். மாலை பொழுதுதான் கங்காவை பார்க்க முடிந்தது. தேநீர் கோப்பையும் ஒரு சில பிஸ்கெட்டுகளும் கொண்டதொரு மரத்தட்டை தூக்கி வந்து அவன் முன் வைத்தாள். ஆனந்தன் எங்கே? கேட்டபடி தேநீர் கோப்பையை கையில் எடுத்து உறிஞ்சினான். உங்களோட போட்டி போட்டுக்கொண்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், அவள் முறுவலித்தாள். கங்கா, நான் ஒன்று கேட்பேன், நீ கட்டாயம் பதில் சொல்லணும். அவள் அவனை உற்று பார்த்தாள். ஆனந்தனுக்கு என்னைப் போலவே சுருண்ட முடி, அசப்பில் முகச்சாயல்ல எங்க அம்மா. என் தாயுடைய அகன்ற நீண்ட விழிகளை அப்படியே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான். பயல் 80% எங்கள் வீட்டையும் 20% உங்கள் வீட்டையும் கொண்டு வந்திருக்கான் இல்லையா? கணவன் முகத்தை மீண்டும் பார்த்தாள் கங்கா. ஆனந்தன் உங்க மகன்னு இப்போது ஒப்புக்கொள்கிறீங்களா? கங்கா, என்னுடைய அரக்கத்தனத்தை ஞாபகப்படுத்தாதே. அதற்கு மேல் மௌனமானாள் அவள். காலி கோப்பையை மரத்தட்டில் வைத்தபடி சென்று விட்டாள். பூரணி தன் கணவனுடன் தங்கள் வீடு திரும்பினாள். புறப்படும் முன் வீட்டு கொத்து சாவியை கொண்டு வந்து கங்காவிடம் அளித்தாள். ஆரம்பத்தில் இந்த வீடு கட்டி புதுமனை புகுந்த சமயம் அண்ணன் வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை தந்து இந்த சாவி கொத்தை என்னிடம் கொடுத்தார். நான் திருமணமான பிறகு வெளியே தங்கினதும் இது அண்ணன் கிட்டதான் இருந்தது. இப்ப மருத்துவமனையில் அவர் இருந்த காலத்தில் இதே பொறுப்பு என்கிட்ட வந்துட்டது. இனி இது உங்க சொத்து, பிடியுங்க. அன்புடன் கங்காவை அணைத்து கொண்டு விடைபெற்றாள். கங்காவிற்கு கணவனை கவனிக்கும் பொறுப்புடன் வீட்டின் நிர்வாகமும் கூடிக்கொண்டது. தாயம்மாளுக்கும் தங்கப்பனுக்கும் மிகவும் மகிழ்ச்சி. வீட்டுக்கு வர வேண்டிய மகராசி விபத்தின் மூலமாகவாவது வந்து சேர்ந்து விட்டாளே என்று நிம்மதி அவர்களுக்கு. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. வீட்டையும் கணவனையும் அவள் கருத்துடன் கவனித்துக் கொண்டாள். அறைக்குள்ளேயே நடைபெயின்று கொண்டிருந்த நரேந்திரன் உடல் தெம்பு கூடி மெல்ல தோட்டத்திற்குள் உலாவத் தொடங்கினான். 1 மாத முடிவில் அவனது ஆரோக்கியம் ஏறக்குறைய முழுவதுமாக திரும்பிவிட்டிருந்தது. மகனை தூக்கியபடி மெல்ல சிறிது தூரம் நடக்க முடிந்தது. சோர்வு ஏற்பட்டால் ஆனந்தனை கீழே இறக்கிவிட்டு அவனது பிஞ்சு விரலை பிடித்துக்கொண்டு மெல்ல தோட்டத்திற்குள் நடந்தான். ஆனந்தன் சாப்பிட்டானா? ஆனந்தன் தூங்கினானா? ஆனந்தன் விளையாடுகிறானா என்று சதா மகனை பற்றிய கேள்விகள்தான் அவன் மனதை நிறைத்து கொண்டிருந்தன. யோகநாதன் அன்றாடம் கூட சுமந்து வந்த அலுவலக ஃபைல்களை பார்வையிட்ட பின் மகனுடன் கொஞ்சுவது அவனுக்கு பெரும் பொழுதுபோக்காக இருந்தது. மாத முடிவில் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் சொன்னபடி உடலை பரிசீலனை செய்து கொண்டான். டாக்டர் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே குணமடைந்து விட்டிருந்தான் அவன். இன்னும் 1 மாதம் கூட தேவையில்லை. நாளை மறுநாளே நீங்கள் அலுவலகத்துக்கு சென்று தினசரி கொஞ்சம் நேரம் வேலையை கவனிக்க தொடங்கலாம். டாக்டரின் உத்தரவு அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அடுத்த நாள் அவன் தன் அலுவலகத்திற்கு சென்று சிறிது நேரம் தங்கிய பிறகு வீடு திரும்பிய போது கங்கா அவனிடம் கேட்டாள், காரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெளியே போகலாமா? இது என்ன கேள்வி கங்கா? இது உன் வீடு, உன் கார். இந்த சொத்து சுகம் எல்லாம் உன்னதுதானே. ஏன், நானே உன்னுடையவன் தானே, கொஞ்சலாக சொன்னான். தாயம்மாள் ஆனந்தனை பார்த்து கொள்றதாக சொல்லியிருக்கா. அதனால நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகணும், ஏன் என்று மனைவியை கேட்க உரிமையில்லாத வெட்கம் அவனை தடை செய்தது. அதே சமயம், தாயம்மா எதுக்கு? ஆனந்தனை முன்னரையில் விட்டுட்டு போ, நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான்.
மருத்துவமனையில் கணவன் இருந்தபோது அவள் அவ்வப்பொழுது சிவகாமி அம்மாளுக்கு தொலைபேசியில் அழைத்து நிலைமையை தெரிவித்துக் கொண்டிருந்தாள். கணவன் வீடு வந்து சேர்ந்ததும் உடனேயே அவனை விட்டுவிட்டு சிவகாமி அம்மாளை காண செல்ல முடியவில்லை. போனில் தான் பேச முடிந்தது. அன்று அவள் ஒரு வேலை நிமித்தம் சிவகாமி அம்மாளது வீடு வரை சென்று வர முடிவு செய்திருந்தாள். காரில் வந்து இறங்கிய கங்காவை வியப்புடன் வரவேற்றாள் சிவகாமி. உங்களை பார்த்துட்டு அப்படியே என் ஜாமான்களில் ஒன்றை எடுத்து போக வந்தேன், புன்னகைத்தாள் கங்கா. மற்ற ஜாமான்களை பின்னால் வந்து எடுத்து போவாயாக்கும். எப்படியோ கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்துட்டால் சரி என்று புன்முறுவல் அளித்த சிவகாமிக்கு அவள் நேரடியாக பதில் ஏதும் கூறவில்லை. நீலாம்மாளை பார்த்து நலன் விசாரித்துவிட்டு தனக்காக அளிக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்தாள். நீலாம்மாள் அவளது அறையை சுத்தப்படுத்தி நன்றாகத்தான் வைத்திருந்தாள். கதவை தாளிட்டு கொண்டு தந்தை விட்டு போன சொத்தான இரும்பு பீரோவின் லாக்கரை அவசரமாக திறந்தாள். அதற்குள் அவள் வைத்துவிட்டு போன துணி முடிப்பும் கடித உரையும் பத்திரமாக இருந்தன. அவள் பங்களாவுக்கு திரும்பிய போது அப்பாவும் மகனுமாக முன்னரை கம்பளத்தின் மீது உட்கார்ந்தபடி வண்ண மரக்கட்டைகளை வைத்து வீடு கட்டி கொண்டிருந்தனர். முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டாள். தயவு செஞ்சு உங்க அறைக்குள்ளே கொஞ்சம் உட்கார்கிறீர்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்ட வேணும் என்றாள். கலவரத்துடன் நரேந்திரன் அவள் சொல்படி உள்ளே சென்று படுக்கை மீது அமர்ந்தான். அவன் முன்னால் துணி முடிப்பையும் கடிதத்தையும் வைத்தவளை பார்த்து, இதெல்லாம் என்ன கங்கா என்றான் வியப்புடன். பிரிச்சு பாருங்க, புரியும் என்று அவனையே ஆவலுடன் பார்த்தபடி நின்றாள் கங்கா. நரேந்திரனின் கண்கள் வியப்பினால் விரிந்தன. மறக்க முடியாத அளவு ஆழமாக அவன் மனதில் இழப்பு உணர்வை ஏற்படுத்தி வெகு நாட்கள் அலைகழித்து கொண்டிருந்த அந்த வைரப்பிள்ளையாராது துணி முடிப்பை நன்றாக அகற்றிவிட்டு ஜன்னல் வழியே வீசிய வெளிச்சத்தில் வண்ண ஜாலங்களை வாரி வீசிய அதை கையில் எடுத்து பார்த்தான். அவனது பாட்டன் காலத்து பரம்பரை சொத்தை வியப்புடன் உற்று நோக்கினான். நெஞ்சு வேகமாக துடித்தது. மெல்ல கங்காவின் பக்கம் திரும்பினான். கேட்க வேண்டும் என்று நினைத்த அந்த கேள்வியை அடக்கிக் கொள்ள இயலவில்லை. முகம் சிவந்து போய் அவனுக்கு மூச்சு முட்டியது. தன்னை நாள் உன் கைவசம் இருந்த இந்த வைரப்பிள்ளையாரை இப்பொழுது என்னிடம் கொண்டு வந்து காட்டும் நோக்கம்? மெதுவாக அழுத்தமாக கேட்டான். கங்கா பதிலுக்கு புன்முறுவல் அளித்தாள். அதை கண்டதும் அவன் மனதில் கொதித்து எழும் சந்தேகத்தை அவளால் ஊகிக்க முடியாதா என்ன? நான் நிரபராதி என்பதை நிரூபிக்க இதை உங்களிடம் கொண்டு வந்து காட்ட நான் நினைத்த போது உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு விட்டீங்க. உடம்பு குணமடையட்டும்னு காத்திருந்தேன். வேலை வந்துட்டது. உங்கள் பொருளை உங்களிடம் கொடுத்துட்டு என்மேல் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றத்தை போக்கிக் கொள்ள வந்திருக்கிறேன். இதை முதலில் நான் கேட்டபோதே என்னிடம் கொடுத்திருக்கலாமே. அதைத்தான் விபரமா சொல்ல வரேன். வைரப்பிள்ளையார் ஒன்றை நீங்க கொண்டு வந்து என் அப்பாவிடம் கொடுத்ததோ அதை அவர் விற்று தருவதாக சொல்லியதோ எனக்கு தெரியாது. என் தந்தை தமது வியாபார சங்கதிகளை என்கிட்ட பேசுற பழக்கம் இல்லை. நானும் தூண்டி கேட்கிறவளும் இல்லை. அவரோட நண்பரது மகன் நீங்கள் என்றவரை உங்களை நான் ரொம்ப மதித்தேன். பார்த்த முதல் தடவையே எனக்கு உங்களை ரொம்ப பிடித்து போச்சு. எனக்கும் அதே உணர்வுதான் கங்கா. நமது முதல் சந்திப்பிலேயே நம்மை பற்றி ஒருவருக்கொருவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே நாம் ஒருவரை ஒருவர் விரும்பினோம். என்னை பொறுத்தவரை என் அன்பிலே துளி அளவு கூட களங்கம் இருக்கலை. உங்களை நான் எப்பவும் வெறுத்ததே இல்லை. நீங்கள் செய்த அவமானத்திலே உணர்வு சுருங்கி மனம் கசந்து போனேன், அவ்வளவுதான். உன்னை பார்த்ததும் நான் காதலித்தேன். என் உயிரே உன்னுடன் கலந்து விட்டது போன்றதொரு உணர்விலே தவித்தேன். உங்க அப்பாவின் பிறந்த நாளன்று உங்க வீட்டிலே சாப்பிட்ட போது நீ என்கிட்ட தாராளமா பேசியது பற்றி மகிழ்ச்சியா இருந்தேன். ஆனால் இந்த வைரப்பிள்ளையாரை காணாமல் உன் அப்பாவிடம் வந்து நான் கேட்டப்போ வெளிரடைந்த முகத்தோடு நீ உள்ளே இருந்து எட்டி பார்த்தேன். உன்மேல் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது, உண்மை. உன் சகஜமான பேச்சு, பட்டு போன்ற உன் பார்வையெல்லாம் வெறும் நடிப்பு. அப்பாவுக்கு ஒத்துழைக்கும் கள்ளி இவள்னு ஆத்திரம் பொங்கியது. என் வருங்கால வாழ்வுக்கு நம்பியிருந்த வைரப்பிள்ளையாரை களவாடி கொண்டு விட்ட உன் அப்பாவை நான் நஞ்சு போல வெறுத்தேன். அவரை பழிவாங்க மனம் துடித்தது. அதுக்குத்தான் என்னை பகடக்காயா உபயோகிச்சு கொண்டு விட்டீங்களே. அப்படி சொல்லாதே கங்கா. என் மனநிலையில் நீ இருந்தா இப்படித்தான் செய்திருப்ப. நீ இன்னமும் எனக்கு இதை பத்தி விளக்கம் தெரிவிக்கலையே. தாராளமா சொல்றேன். சொல்லி முடிச்சு நான் நிரபராதி என்பதை நிரூபிக்கத்தானே உங்க முன்னாடி நிற்கிறேன். அப்பா மறைஞ்சு போனதும் அவரது ஜாமான்கள் பலதை வித்துட்டு அவரது இரும்பு பீரோவை மட்டும் நான் அடையாளத்துக்கு வச்சு கொண்டிருந்தேன்.
அதில் இருந்த வேண்டாத பொருள்களையெல்லாம் அப்புறப்படுத்த ஆரம்பிச்சப்போ இந்த துணி முடிப்பும் இந்த கடித உரையும் கிடைச்சது. துணி முடிப்பில் உங்க வைரப்பிள்ளையார் இருந்தது. இந்த கடிதத்தை படிச்சு பாருங்கோ, உங்களுக்கு எல்லாம் விளங்கும். சொல்லியபடி கடித உரையை அவனிடம் கொடுத்தாள். நரேந்திரன் பரபரப்புடன் கடிதத்தை உரையிலிருந்து எடுத்து படித்தான். அவனது நெஞ்சு விரிந்து வேதனையில் துவண்டது. எத்தனை ஒரு பெரிய பிசகை அவன் செய்து விட்டிருக்கிறான். அவனுக்கு மன்னிப்பு உண்டா? கங்கா, நானும் ஒரு உண்மையை உன்கிட்ட இப்ப சொல்லிடுறேன். கங்கா, எனக்கு துரோகம் செய்திருக்க மாட்டாள், அவளுக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்று என் அடிமனம் குரல் கொடுத்தும் என் பேய்மனம் நீ குற்றவாளிதான் கூக்குரலிட்டு என்னை குழப்பிடுச்சு. உன்னை நான் சித்திரவதை செய்துட்டேன், ஒப்புக்கிறேன். ஆனால் உன்னை நான் இத்தனை குழப்பங்களுக்கும் இடையே காதலித்து கொண்டுதான் இருந்தேன் என்றாள். நம்புவாயா? உன்னைத் தவிர என் கண்கள் வேறு ஒரு பெண் பக்கமும் திரும்ப மறுத்ததுன்னா நீ உண்மன் ஏத்துக்குவியா? கங்கா மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்தாள். வந்து புகுந்து என் உள்ளத்தோட ஒன்றி விட்டாள்னு அன்னைக்கு நான் மயக்கத்திலிருந்து நினைவு பெற்றப்போ ரொம்ப மகிழ்ந்து போனேன். உனக்கு நான் இன்னமும் விளக்கணுமா கங்கா என்றபடி அவள் அருகே சென்று அவளது இடையிலிருந்து தன் மகனை வாரி மார்புடன் அணைத்து கொண்டான். வலது கையை நீட்டி அவளது கரம் ஒன்றை பற்றி தன் முகத்தில் பதித்து கொண்டான் நரேந்திரன். விரல்களின் இடுக்குகள் வழியே சூடாக வழிந்த கண்ணீர் அவளை துணுக்குறச் செய்தது. இதென்ன கோழைத்தனம் என்றபடி தன் முந்தானையால் அவனது கண்ணீரை துடைத்து விட்டாள். கங்கா, இது கோழைத்தனம் அல்ல. நான் உனக்கு செய்த கொடுமையை நினைத்து மனம் உருகி பச்சாதாபத்திலே என் கண்கள் உகுக்கும் கண்ணீர். இதை பற்றி வெக்கப்பட ஏதுமில்லை. நீ நிரபராதி, நான் குற்றவாளி, ஒப்புக்கிறேன். ஆனால் ஒன்று கங்கா, விருப்பு வெறுப்புங்கிற இரண்டு உணர்வுகளுக்கிடையே இடைவெளி ரொம்ப குறைவு. உனக்கு தெரியாதா? அப்பாவுடன் நாடகமாடி என்னை ஏமாத்திட்டதாக உன்னை வெறுத்தேன். அதே சமயம் என் உன்னுடன் கலந்துவிட்ட உன் அன்பை உதற முடியாது தவித்தேன். கங்கா, இந்த பாவியை மன்னிச்சிடு, தழுதழுத்தான் நரேந்திரன். உங்களை நான் எப்பவோ மன்னிச்சிட்டேன். உங்க பொருளான வைரப்பிள்ளையாரை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக உங்க மகனை உங்ககிட்ட சேர்த்துட்டேன். அவனை நல்லா வளர்த்து ஆளாக்குங்க. இது என்ன பேச்சு கங்கா? என் சொத்து சுகம் எல்லாத்துக்கும் நீ பாத்தியதை உடையவ இல்லையா? என் வாழ்வில் உள்ள எல்லாத்தையும் சமமா பங்கிட்டு கொள்ள வந்த நீ என் துணைவி இல்லையா? இந்த பிள்ளையார் இனி நம்ம சொத்து. ஆனந்தன் நம்ம மகன். அவனை வளர்த்து ஆளாக்க கடமைப்பட்ட பெற்றோர் நாம் இருவர் இல்லையா? சொல்லு. கங்கா தன் கையை மெல்ல அவனது பிடியிலிருந்து இழுத்து கொண்டாள். வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்துட்டோம். இந்தாங்க, முதலில் லாக்கரில் பிள்ளையாரை வச்சு பூட்டுங்கோ. வீட்டு சாவி இனி உன் பொறுப்பு. நீயே எடுத்து உள்ளே வை கங்கா என்றான் நரேந்திரன். அப்பா அந்த மஞ்சள் பிளாஸ்டிக் பெட்டியில் வச்சு கொடுத்த பின்னாடி காணாமல் போனது போல நான் உங்க பீரோவில் வச்சு மறுபடியும் பிள்ளையார் காணாமல் போயிட்டா? லேசாக சிரித்தாள் அவள். நரேந்திரன் அவளை பரிதாபமாக பார்த்தான். கங்கா, பல தடவைகள் இது மாதிரி என்னை நீ குத்தி காட்டி பேசினாலும் நான் கோபம் கொள்ள லாயக்கில்லாதவன். தயவு செய்து இதை எடுத்து வை. அப்படியே மறுபடி காணாமல் போயிட்டா நான் கலங்க மாட்டேன். வைரப் பிள்ளையாரை காட்டிலும் பன்மடங்கு விலை உயர்ந்த ஈடு இணையில்லாத என் கங்கா வந்தாலே அது போதும் மகிழ்ச்சியோடு இருப்பேன். அப்பாவின் அணைப்பில் இருந்த ஆனந்தன் நெளிந்து கொண்டு சினுங்கி அழத் தொடங்கினான். கணவனது பீரோ லாக்கரில் பிள்ளையாரையும் கடிதத்தையும் வைத்து பூட்டினாள். குழந்தைக்கு பசி, இப்படி கொடுங்கோ என்று ஆனந்தனை தன் கையில் வாங்கி கொண்டாள். குழந்தைக்கு மட்டும் பசி இல்லை, அவனது அப்பனுக்கும் பசி. 2 பேருக்கும் சாப்பிட ஏதாவது தர முடியுமா? செல்லமாக கேட்டபடி அவளது கன்னத்தை மெல்ல கிள்ளினான். ஆனந்தனுக்கு பருப்பு சோற்றில் நெய் ஊற்றி பிசைந்து ஊட்டி முடித்து அவனை தாயம்மாளிடம் ஒப்படைத்துவிட்டு கணவனுக்கு மேஜை மீது தட்டை வைத்து பரிமாறத் தொடங்கினாள். நீயும் எதிரே வந்து உட்கார்ந்து சாப்பிடுகங்கா. இனி நமக்குள் எந்தவிதமான பிரிவும் ஏற்பட தேவையில்லை. எனது வேலைகளை கவனிக்கும் நேரம் தவிர மீதி உள்ள ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன்னுடனும் ஆனந்தனுடனும் கழிப்பதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன் என்று கொஞ்சி குழைந்தான் நரேந்திரன். அம்மா, உங்களுக்கும் ஒரு தட்டு கொண்டு வந்து வைக்கிறேன், உட்காருங்க. என் புருஷன் குழந்தையை பார்த்துப்பார். நான் உங்க 2 பேருக்கும் பரிமாறுறேன். தாயம்மாள் உற்சாகத்துடன் உள்ளே வந்தாள். முதல்ல இவர் சாப்பிடட்டும், பிறகு என்னை பத்தி கவனிக்கலாம். கூட இருந்து இவருக்கு நான் சோறு பரிமாறுகிறேன், நீ கவலைப்படாதே மறுத்துவிட்டாள் கங்கா. பகல் உணவிற்கு பின் மகனை அணைத்து கொண்டு ஏசி அறையின் குளுமையில் சூழ்நிலையை மறந்து நன்றாக உறங்கிவிட்டான். விழித்து அவன் எழுந்தபோது
மாலை 5 மணிக்கு மேலாகிவிட்டிருந்தது. ஒரு முறை புரண்டு படுத்த ஆனந்தன் நிம்மதியாக அப்பாவின் படுக்கை மீது தூங்கிக் கொண்டிருந்தான். சப்தமிடாது மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் நரேந்திரன். வீடு முழுவதையும் வெறுமை கவ்விக்கொண்டு விட்டது போன்று அமைதியாக இருந்தது. சமையல் அறை பக்கம் தலையை நீட்டினான். சுவர் ஓரமாக ஒடுங்கியபடி தாயம்மாள் கலவரத்துடன் நின்று கொண்டிருந்தாள். பின்பக்கம் திம்மனுடைய குரைப்பு கேட்டது. கங்கா, கங்கா என்று குரல் கொடுத்தபடி பக்கம் வந்தான். அவள் கண்களில் படும்படி ஒரு கடித உரை மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்தது. திக்கென்ற உணர்வுடன் முத்து போன்ற கையெழுத்தில் தன் பெயரை எழுதிவிட்டிருந்த அந்த கடித உரையை பரபரப்புடன் எடுத்தான். அவசரமாக உள்ளே இருந்த கடிதத்தை இழுத்து பிரித்து படித்தான். கங்கா அவனுக்கு எழுதியிருந்த சுருக்கமான கடிதம் அது. அன்புள்ள கணவருக்கு கங்கா எழுதும் கடைசி கடிதம். கடந்த 2 ஆண்டு காலமாக குழம்பி தவித்துக் கொண்டிருந்த என் மனதில் இப்பொழுது பெருத்த நிம்மதி ஏற்பட்டுள்ளது. உங்கள் சொத்தான வைரப்பிள்ளையாரை உங்களிடம் திரும்ப சேர்த்து விட்டேன். உங்களது ஆசை மகனை உங்களிடம் கொண்டு வந்து தந்துவிட்டேன். இந்த வீட்டின் கொத்து சாவியை உங்கள் அறை அலைமாரியின் மேல் தட்டில் வைத்திருக்கிறேன். இனி எனக்கு இங்கே வேலை எதுவும் இல்லை. அதனால் புறப்பட்டு போகிறேன். உங்கள் கங்கா. தாயம்மா என்று வீறிட்டு கத்தினான் நரேந்திரன். ஐயா, கூப்பிட்டீங்களா? நடுங்கியபடி அவன் எதிரே கைகளை பிசைந்து கொண்டு வந்து நின்றாள் அவள். அம்மா எங்கே போனாங்க? எப்ப போனாங்க? என்னையே எழுப்பிச் சொல்லலை? கடுமையான குரலில் அதட்டினான். நீங்க படுக்க போன பிறகு கொஞ்ச நேரத்திலே என் புருஷனை ஒரு டாக்ஸி பிடிச்சு வர சொன்னாங்க. தன் பெட்டியை தூக்கிக்கிட்டு அதுல ஏறி எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. அவங்க சாப்பிடக்கூட இல்லை. திக்கலும் திணறலுமாக சொன்னாள். அது சமயம் முன்னறையில் இருந்த போன் கிணுகிணுத்தது. தங்கப்பன் மூச்சரிக்க உள்ளே ஓடி வந்தான். அவசரமாம், உங்களை யாரோ போனில் கூப்பிடுகிறாங்க என்று குழறினான். முன்னறையை அடைவதற்குள் மூச்சு நின்றுவிடும் போல நரேந்திரன் நெஞ்சை ஒரு பயங்கர உணர்வு அழுத்தியது. பல பயங்கர கற்பனைகள் நெஞ்சை இருக்க நடுங்கும் கரத்தால் போனை எடுத்தான். வணக்கம், நரேந்திரன் பேசுகிறேன். குரல் கம்மி, வார்த்தைகள் உடைந்தன. நாம் இருவரும் சந்தித்ததில்லை, ஆனால் எனக்கு எல்லாம் ஓரளவு தெரியும். மறுபக்கம் ஒலித்த பெண்ணின் குரலை அவன் அதற்கு முன் கேட்டதில்லை. மார்பு படபடக்க நெற்றி மீது வியர்வை அரும்பு கட்ட தாழ்ந்த குரலில் கேட்டான். நீங்க யாருன்னு சொன்னா? என் பெயர் சிவகாமி. என் வீட்டில்தான் கங்கா கடந்த 1.5 ஆண்டு காலமாக தங்கியிருந்தா. எனக்கு தெரியும். அவளையும் என் குழந்தையையும் வச்சு காப்பாத்தினதுக்கு மிக்க நன்றி அம்மா. இப்போ கங்கா இங்கே இல்லை. ஒரு சமயம் அவள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாளோ? நரேந்திரன் குரல் அச்சத்தில் நடுங்கியது. கங்காவை பற்றி ஏதாவது விபரீதமான செய்தியை சொல்லத்தான் சிவகாமி கூப்பிட்டாளோ? கங்கா வாழ பிடிக்காது, ஏதாவது மேலே சிந்திக்க முடியாத துக்கம் அவனது நெஞ்சை பலமாக கவ்வியது. கங்கா நல்ல வெயில் வேளையில் இங்கே ஒரு பெட்டியோட டாக்ஸியில் வந்து இறங்கினா. குழந்தையை உங்களிடம் சேர்ப்பித்து விட்டு வந்ததாக சொன்னாள். பகல் உணவு சாப்பிட்டதும் என்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு வெளியே போயிருக்கா. இன்னமும் திரும்பி வரலை. சித்த முன்ன ஒரு டிராவல் ஏஜென்சியிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணினா. நாளை காலை விமானத்தில் அவள் ஹைதராபாத்துக்கு பறக்க ஏற்பாடு செய்துகிட்டு இருப்பதாகவும் கொஞ்ச நேரத்தில் பயணச்சீட்டோடு வீடு திரும்பி விடுவதாகவும் சொன்னாள். ஹைதராபாத்துக்கா போக போறா? ஏன்? நரேந்திரன் குரல் நடுங்கியது. வெளியே புறப்படமும் என்கிட்ட மனம் விட்டு கொஞ்சம் நேரம் பேசினாள். உங்க பங்களாவில் இருந்து கொண்டு உங்களை கவனிச்சு கொண்டிருந்த சமயமே அவள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக சொன்னாள். என்ன முடிவு அது? கேட்க அவசரப்பட்டான் அவன். குழந்தையை உங்களிடம் ஒப்படைச்சிட்டு தான் உங்க வாழ்விலிருந்து ஒதுங்கிக் கொள்வது என்ற தீர்மானம். சென்னையில் என்னுடன் தங்கியிருந்தா நீங்க வந்து வற்புறுத்தி அழைச்சிட்டு போய் விடுவீங்கன்னு தான் இப்போ ஹைதராபாத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அவள் அப்படி செய்கிறது நியாயமா அம்மா? நியாயம் என்று வரும்போது உங்ககிட்டையும் நான் கேட்க வேண்டியது பல சங்கதி இருக்கே. ஹைதராபாத்தில் போய் அவள் என்ன செய்வாளாம்? பயண அலுவலகத்திலிருந்து என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டப்போ நான் கேட்டேனே. அவளுக்கு அங்கே கல்லூரி நாள் தோழி ஒருத்தி இருக்காளாம். அவளை வந்து விமான நிலையத்தில் சந்திச்சு தன் வீட்டுக்கு அழைச்சி போகும்படி முன்னமே ஏற்பாடு செய்து விட்டாளாம். கொஞ்ச நாள் அங்கே தங்கிவிட்டு ஒரு வேலை தேடிக்கொண்டு பின்னர். நரேந்திரனுக்கு அதற்கு மேல் கேட்க பொறுக்கவில்லை. அம்மா, நான் உடனடியாக உங்க வீட்டுக்கு வரப்போகிறேன். கங்கா என்னை விட்டு போறதை நான் அனுமதிக்க போறதில்லை. நீங்கள் உடனே புறப்பட்டு வரணும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் உங்களை தொலைபேசியில் அவசரமா அழைச்சேன். சீக்கிரம் நீங்க இங்கே வாருங்கள். கங்கா வீடு திரும்பும் சமயம். கங்கா தனியாக போய் வாழ நினைப்பதை நானும் விரும்பலை. உடனே புறப்படுங்கள். சிவகாமி போனை வைத்தாள். குழந்தை ஆனந்தனை பத்திரமாக பார்த்து கொள்ள தாயம்மாளிடம் சொல்லிவிட்டு
உடல் பலவீனத்தை கூட பொருட்படுத்தாது தனது காரை தானே ஓட்டிக்கொண்டு பூந்தமல்லிக்கு விரைந்தான் நரேந்திரன். கங்கா அதற்குள் திரும்பி விட்டிருந்தாள். தன் பயணத்திற்கு வேண்டிய பொருட்களை நிதானமாக தன் பெட்டிக்குள் அடுக்கிக் கொண்டிருந்தாள். வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டு ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். நரேந்திரன் காரின் கதவை திறந்து கொண்டு தள்ளாடியபடி இறங்கி வராந்தாவை தாண்டி உள்ளே வருவதைக் கண்டு பதைத்து போனாள். அவள் அங்கேதான் போயிருக்க வேண்டும் என்ற ஊகத்தில் அவளை தேடிக்கொண்டு அவள் கணவன் வருகிறார். எத்தனை கெஞ்சி குழைந்தாலும் அவள் ஒரே உறுதியாக இருக்க வேண்டும். தன்னுள் எண்ணியபடி நெஞ்சு வேகமாக துடிக்க கதவோரம் வந்து காத்து கொண்டு நின்றாள். சிவகாமி அம்மாள் அவனை வரவேற்று முன்னறையில் உட்கார வைத்து உபசரிப்பது கேட்டது. அவள் மேலே யோசிக்கும் முன் எஜமானி அம்மாள் அவளை அழைப்பதாக நீலாம்மாள் பதட்டமாக வந்து சொன்னாள். நீயும் இப்படி உட்கார், உன்னை வீட்டுக்கு அழைத்து போக உன் கணவர் வந்திருக்கிறார் என்றாள் சிவகாமி. மறுப்பு சொல்ல முடியாது ஒரு சோபாவில் உட்கார்ந்த கங்கா நரேந்திரனை நிமிர்ந்து பார்க்காது முக்காலி மீது வைக்கப்பட்டிருந்த பூச்சாடியை வெறித்து கொண்டிருந்தாள். கங்கா, நீ ஹைதராபாத்துக்கு போவது பற்றி எனக்கும் உன் கணவருக்கும் விருப்பமில்லை. அம்மா, நான் கங்கா பேசி முடிக்கும் முன் சிவகாமி சற்று கடுமையான குரலில் குறுக்கிட்டாள். நடந்த அத்தனையும் நீ ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்க. இப்போ உன் கணவர் முன் நான் வெளிப்படையா பேசப் போறேன். என் கணவர் உன் தந்தையோடு கூட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் என்கிற காரணத்துக்காக உன்னை நான் இங்கே வைத்துக் கொள்ளவில்லை. உண்மையில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மனத்தங்கள் காரணமாக நமக்குள் பேச்சுவார்த்தையின்றி விலகி இருந்தோம். அப்படி இருந்தும் உன்னை நான் என்னோடு ஏன் வச்சுக்கொண்டேன் தெரியுமா? கங்கா மௌனமாக அவளை பார்த்தாள். ஒரு காலத்தில் நானும் என் கணவரால் ஒதுக்கப்பட்டு 10 வருஷ காலம் பிறந்த வீட்டோட வாழாவெட்டியாக இருந்தவ. அதன் கொடுமையை ரொம்ப அனுபவிச்சவ. நம்மை போல இந்த பெண்ணும் கணவனால் கைவிடப்பட்டிருக்காள் என்கிற அனுதாபம் காரணமாகத்தான் உன்னை இங்கே தங்க வச்சு கொண்டேன். பெரியவங்க 4 பேர் நல்லது பேசி என்னையும் என் கணவரையும் சேர்த்து வச்சாங்க. அதை போல நான் உன் தாயாரின் நிலையிலிருந்து உன்னையும் உன் கணவரையும் சேர்த்து வைக்க விரும்புகிறேன். அம்மா, எனக்கு ஏற்பட்ட அவமானம் போல நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. கங்காவின் கண்கள் கலங்கி போயின. உன்னை விட அதிகம் அனுபவிச்சவள் நான். நீயாவது 1.5 ஆண்டுதான் உன் கணவனிடமிருந்து பிரிஞ்சு வாழ்ந்திருக்க. புராண கால சகுந்தலை 5 வருஷ காலம் தன் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்ததாக கதை சொல்லுது. ஆனால் இந்த சிவகாமி 10 ஆண்டு காலம் வாழாவெட்டியாக இருந்திருக்கா. நீ பட்டணத்துல வாழ்ற பொண்ணு. அக்கம் பக்கம் அதிகம் பேசும் முன் இடத்தை காலி பண்ணிட்டு என்கிட்ட வந்துட்ட. இந்த பக்கத்தில் உன்னை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. நிம்மதியா இருந்த. ஆனால் நான் என் பிறந்த வீட்டில் கிராமத்தில் இருந்தேன். அதனால் உற்றார் உறவினர் கண்டபடி பேசி என்னை ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க. நல்லது பொல்லாததுக்கு 4 பேர் முன்னே வர கூசி கதவு பின்னால் நின்று கொண்டு காலம் கழிச்சவ. உன்னை உன் கணவர் ஒருவர்தான் அவமானப்படுத்தினார். ஆனால் என்னை பேசி அவமானத்திலே துடிக்கச் செய்தது. அப்படி இருந்தும் என் கணவர் மன்னிப்பு கேட்டப்போ எல்லாத்தையும் மறந்து அவரோட மறுபடி வாழ ஒப்புக்கொண்டேன். உங்களுக்கு கருணையான உள்ளம், மன்னிச்சிட்டீங்க பதிலளித்த கங்கா கோபத்துடன் தன் கணவன் பக்கம் பார்த்தாள். உனக்கும் என்னை போல கருணையான மனம் இருக்கு. நரேந்திரனை மன்னிச்சிட்டு அவரோட ஒத்து போய் நல்லா வாழுமா. எனக்கு குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. என் கணவரிடம் திரும்பி போய் வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கவில்லை. 10 வருஷம் பழியை சுமந்தோம். மீதி காலத்தை அப்படியே ஓட்டிடலாம். நான் வீம்பு பிடிச்சிருக்கலாம். என் கணவரிடம் இருந்த சொத்துக்களை பார்த்து நான் அவரிடம் திரும்பி வாழ வந்துடலை. வாலிபம் ஒடுங்கி இருதய நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த அவரை பார்த்து பரிதாபப்பட்டு அவருக்கு துணையாக இருக்கத்தான் திரும்பி வந்தேன். நரேந்திரன் பூரண குணமடைந்து விட்டார். இனி அவருக்கு நான் தேவையில்லையே. குழந்தை ஆனந்தன் இருக்கானே, அவனுக்கு தாய் தேவையாச்சே. உன் கணவர் அவனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க முடியும். கேட்ட பொருளை வாங்கித்தர முடியும். ஆனால் அம்மாவின் அன்பை வாங்கித்தர முடியுமா? நல்லா சிந்தித்துப்பார். சிந்திச்சு பார்த்தேன். மறுபடி சேர்ந்து வாழ்றது என்பது சாத்தியப்படாதுன்னு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். மனம் அத்தனை ஆழமாக நொந்து போயிருக்கு. உண்மையில் நீ இவரை மன்னிச்சிருந்தா மனம் இப்படி வேதனைப்படாது. உன்னை வஞ்சித்தார் நரேந்திரன்ட்டு இப்போ பழி வாங்க நீ புறப்பட்டிருக்க. அதெல்லாம் இல்லம்மா, என்னை தவறாக புரிந்து கொண்டு பேசுறீங்க தழுதழுத்தாள் கங்கா. ஆண்கள் செய்கிற கொடுமையை சகித்து கொண்டு புழுவாக பெண்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது. புரண்டு எழ வேண்டும். அநீதியைக் கண்டு ஆவேசம் கொண்டு எதிர்க்க வேண்டும். ஒத்துக்கிறேன் நான். ஆரம்பத்தில் நீ பொறுமையா இருந்த.
துன்பம் தாங்காது எதிர்த்து கொண்டு பிரிஞ்சு வந்துட்ட. இனி புரட்சின்னு தப்பு காரியம் செய்யக்கூடாது. வேற ஒரு ஊரில் போய் தனியே நீ வாழ நினைப்பது தப்புமா? இந்த இளம் வயதில் சரியான துணையின்றி தனித்து இருந்தால் பல ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆண் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போய்விட முடியும். பாதை ஓரத்தில் கூட அவனால் படுத்து உறங்க முடியும். ஆனால் பெண் 4 சுவர்கள் கொண்ட வீடு எனும் பாதுகாப்பிலிருந்து வெளிநடப்பு செய்ய முடியாது. பெண்கள் புரட்சி எது எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கணுமா? சிவகாமி படபடவென்று பேசினாள். இதுவரை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த நரேந்திரன் எழுந்து மனைவி அருகில் வந்தான். கங்கா, என்னை மன்னிச்சிடு. எனக்காக நீ மறுபடி திரும்பி வர வேண்டாம். என் மனைவியாக என்னோடு இணைந்து நீ வாழ ஆசைப்படாவிட்டால் நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனால் ஆனந்தனுக்கு அன்பான ஒரு தாயாக இரு. நாம 2 பேரும் அவனை வளர்த்து ஆளாக்குவோம். அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். கெஞ்சியபடி அவளது கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டான். அவனது கண்கள் ஈரமாகி பளிச்சிடுவதைக் கண்ட சிவகாமி மனம் கரைந்து போனாள். தவறு செய்துவிட்டார் நரேந்திரன். அதற்காக மன்னிப்பு கேட்கிறார். கங்கா மனிதாபிமானத்துடன் எல்லாத்தையும் மறந்து அவரோட வாழ புறப்பட வேண்டியதுதானே முறை. அதை விட்டுவிட்டு என்னத்திற்கு இப்படி இடக்கு பண்ணுகிறாள்? சிவகாமி ஒரு கணம் தனக்குள்ளே எண்ணி வெகுண்டாள். கங்கா அதட்டும் குரலில் கூப்பிட்டாள். என்னோட உன்னை இத்தனை காலம் வச்சு அரவணைச்சிருக்கேன். அதற்கு பிரதியா உன்கிட்ட ஒரு உதவியை கேட்கப் போறேன். செய்வியா? கேளுங்கம்மா, கட்டாயம் செய்வேன். என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் மதிப்பு கொடுத்து உன் கணவரோட வாதாடாம நீ இப்பவே இவரோட உன் வீடு திரும்பணும். உங்களுக்குள் ஏற்பட்ட பல கசப்பான சங்கதிகளை மறந்து 2 பேரும் அந்யோன்யமாகின பிறகு ஒரு நாள் நீ உன் குழந்தையோடு இங்கே வரணும். உன்னை அப்படி பார்க்கணும்னு நெடுநாளே ஆசை எனக்கு. கங்கா பதில் சொல்லாது விழித்தாள். கங்கா, வீட்டுக்கு வாமா, மிகவும் அன்புடன் அழைத்தான் நரேந்திரன். நெஞ்சை அடைத்து பொங்கி புரண்ட உணர்ச்சி கொந்தளிப்பை தாங்க முடியாது கங்கா நரேந்திரன் தோள் மீது சாய்ந்து கொண்டு விசும்பி அழ ஆரம்பித்தாள். இருவரையும் அங்கேயே விட்டு செல்ல பின்பக்கம் சென்று விட்டாள் சிவகாமி. எல்லாவற்றையும் தூர நின்று பார்த்து கொண்டிருந்த நீலாம்மாள் சட்டென சமையல் அறைக்குள் மறைந்து கொண்டு தன் கன்னங்களில் கோடிட்ட ஆனந்த கண்ணீரை அவசரமாக புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். இது நடந்து பல நாட்களுக்கு பின்னர் கடந்து போன கசப்பான நிகழ்ச்சிகளை மறந்து கங்கா கணவனுடன் பழைய கங்காவாகி இணைந்து வாழத் தொடங்கிய பின்னர் நரேந்திரன் தனது பூரண ஆரோக்கியத்தை திரும்ப பெற்ற பின்னர் ஆனந்தனை கூட அழைத்து கொண்டு கணவனும் மனைவியும் திருப்பதி ஆண்டவனை சேவிக்க காரில் கிளம்பினர். உங்க நினைவு திரும்ப வந்துட்டா படியேறி வந்து கோவிந்தனை தரிசிப்பதாக வேண்டிக்கிட்டு இருக்கேன், புன்னகைத்தாள் கங்கா. என் கங்கா வந்தால், திரும்ப என் வாழ்விற்குள் வந்து விட்டாள் என்ற அற்புதம் நேர்ந்தால் நானும் படியேறி வந்து அந்த பரந்தாமனை தரிசிப்பதாக வேண்டுதல். அதனால் 2 பேரும் கைகளை கோர்த்து கொண்டு கடவுள் நாமத்தை சொல்லிக்கொண்டு படியேறுவோம், சரிதானே? மெல்ல சிரித்தான். ஆனந்தனுக்கு மொட்டையடிக்க வேணும், அதையும் முடிச்சிட்டு திரும்பலாம், மகிழ்ச்சியுடன் கூறினாள் கங்கா. அவர்கள் தாங்கள் நேர்த்தி கொண்டபடி எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு பிரகாரத்தைச் சுற்றி உண்டி அருகே வந்தார்கள். நரேந்திரன் தன் சட்டை பைக்குள்ளிருந்து ஒரு சிறு நகைப்பெட்டியை எடுத்தான். இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? புன்முறுவல் அளித்தபடியே பெட்டியை திறந்தான். வைரப்பிள்ளையார். ஆமாம், அதை இங்கே எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? புரியலையா கங்கா? இதை நீ சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பிக்கணும்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த. நமக்குள் பலத்த மனத்தாங்கள் ஏற்பட காரணமாயிருந்த இந்த வைரப்பிள்ளையார் இனி இருக்க வேண்டிய இடம் பகவானின் உண்டியில்தான் மனசில் தோணித்து. உன் கையாலும் இதை கொஞ்சம் பிடி. 2 பேரும் சேர்ந்து இந்த வைரப்பிள்ளையாரை திருப்பதி ஆண்டவன் உண்டியில் போட்டுடுவோம் என்றான். கங்கா மகிழ்ச்சியுடன் அவனது கரத்தின் மீது தன் கையை வைக்க இருவரும் அந்த அபூர்வமான கலைப்பொருளை கடவுளுக்கு காணிக்கையாக உண்டியில் சேர்த்தனர். கார் வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. இருமருங்கிலும் தெரிந்த பசிய வயல்கள் மீது மாலை வெயில் மஞ்சளை பூசி கொண்டிருந்ததை ரசித்து கொண்டிருந்தான் நரேந்திரன். கங்கா சற்று திறந்திருந்த கண்ணாடி வழியே குளுமையாக வீசிய காற்று தன் கூந்தலை புரட்டி கொண்டிருப்பதை சரி செய்து கொண்டு பின்னாசனத்தில் மொட்டை தலையில் அப்பிய சந்தனம் காய்ந்த நிலையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த தன் மகனை ஆசையோடு திரும்பி பார்த்தாள். சில நாளைக்கு பின் பத்திரிகையில் ஒரு செய்தி கட்டாயம் வெளிவரும். யாரோ ஒரு பக்தன் விலை உயர்ந்ததொரு வைரக்கல்லில் செதுக்கிய பிள்ளையார் உருவத்தை உண்டியில் தன் காணிக்கையாக போட்டிருக்கிறார். அது பல லட்சங்கள் பெறும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை
நீங்கள் படிக்கப் போறீங்க என்று மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் கங்கா. அதற்கும் மேலாக விலை மதிப்பில்லாத கங்கா எனும் ஒரு நல்ல பெண் நரேந்திரனுடன் வாழ திரும்பி வந்தாள் எனும் செய்தியை என் மனம் தனக்குள்ளேயே சொல்லிக்கப் போறது இல்லையா? வேடிக்கையாக கேட்டு அவளது கன்னத்தை தன் இடது கரத்தால் மெல்ல வருடினான் நரேந்திரன். வழியில திருத்தணியில் வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. முருகனை தூர இருந்தாவது வணங்கிட்டு போகணும். எனக்கு இன்னொரு தடவை நிதானமாக திருப்பதிக்கு வந்து ஆண்டவனை வணங்கிவிட்டு திருத்தணி முருகனை தரிசித்து விட்டு போகணும்னு ஆசையா இருக்கு என்றாள் கங்கா. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. நம்ம மனசு எப்படி ஒன்னா இணைஞ்சிட்டது பார்த்தியா? நாம் குடும்பத்தோட கட்டாயம் இன்னொரு முறை வருவோம். கூட ஆனந்தனின் தங்கையையும் கூட்டிக் கொண்டு வருவோம். அப்படித்தான் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று நரேந்திரன் கூறியதும் மகிழ்ச்சியும் வெக்கமுமாக அவனது தோள் மீது முகத்தை புதைத்து கொண்டாள் கங்கா. நரேந்திரன் வேகமாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவர் மனதிலும் வருங்காலத்தின் வளமான வாழ்க்கை அதன் எதிர்பார்ப்புகளுடன் வேகமாக இனிமையாக பலவித கற்பனைகளாக மென்மையாக மலரத் தொடங்கியது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.